வணக்கம். ரசிகர்கள் ஆர்வத்தை தூண்டுறதுக்காக வரக்கூடிய டீசர், ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த படங்களை என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெய்லர் ப்ரெடிக்ஷன் வித் டக்கர் பாய். இப்போ நம்ம பிரேக் டவுன் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண போகிற ட்ரெய்லர் துருவங்கள் 16 படத்துடையது. ஸோ படத்தில் ஹீரோவாக நம்ம எதிர்பார்க்கறது ரஹ்மான் அவங்கள. டைரக்டர் வந்து டெபோ டைரக்டர் கார்த்திக் நாராயண் அப்படின்றவர். மற்றபடி பெருசாக ட்ரெய்லரில் வர எந்த முகமும் ரொம்ப தெரியல, 1-2 ஃபேஸஸ் தவிர. ஆனால் அவங்க எதுவும் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ரோலில் இருப்பாங்களா அப்படின்னு தோணலை. படத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா எவ்ரி டீடைல் கவுண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப புது விதமான கதை, ரொம்ப பெரிய வித்தியாசமான கிளைமேக்ஸ் அப்படின்லாம் ஏற்கனவே ஸ்பெஷல் ஸ்க்ரீன் பார்த்த திரை நட்சத்திரங்கள்லாம் சொல்லி படத்துக்கான ஹைப்பையும் எதிர்பார்ப்பையும் ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான டீட்டெயிலாக இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து ட்ரெய்லர்லேருந்து ஒரு ஃப்ரேமையும் பாஸ் பண்ணி பார்த்து இதில் எது முக்கியமாக இருக்கும், எது முக்கியமாக இருக்காது, எது படத்தில் இருக்கும், எது சுற்றி விடுறதுக்கான டீட்டெயில் அப்படிலாம் யோசித்து ஒரு ராவான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இதில் எது படத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதில் நாங்கள் முக்கியமாக சார்ட் டவுன் பண்ணியிருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, மொதல் விஷயம், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே ரஹ்மான் ஃபோட்டோ இருக்குது. அவருக்கு முன்னாடி ஒரு ஸ்டாச்சு, ஒரு பொம்மை இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 3-4 சரியா தெரியல. சைனீஸ் மாங்ஸ் பேக் டு பேக் நிற்கிற மாதிரி தெரியுது. நம்ம சிங்கம் மாதிரி பேக் டு பேக் 3 சைனீஸ் மாங்ஸ் 3-4 பேரும் நிற்கிறாங்க. இது ரஹ்மான் அவரோட கேரக்டர்ஸை சிம்பிளைஸ் பண்ணுறதா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அது 3-4 ரஹ்மான்ஸ் இருக்கலாம், இல்லை ஒருத்தருக்குள்ளேயே இருக்கக்கூடிய வெவ்வேறு கோணத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக இருக்கலாம், தெரியல. ஆனால் படத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரஹ்மான் இருக்கலாம்ன்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. பட் அதில் ஒரு பெரிய ட்விஸ்டாக கூட இருக்கலாம். அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அதே மாதிரி படத்தில் அவர் சொல்கிற ஒரு டைலாக் ஒரு இடத்துல ஒரு 3 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு மிஸ்ஸிங் கேஸ், ஒரு கொலை, அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட், பிளான்ட் ஆக்சிடென்ட். இது எல்லாத்துலேயும் 16 பேர் கனெக்ட் ஆகிருக்காங்க, 16 ஹவருக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பேர் போடும்போது D16 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ படம் மொத்தமாக டிசம்பர் 16ஆம் தேதி நடக்கிற கதையாக இருக்கலாம், இல்லைனா 16 அந்த ஆட்களுக்குமே பேர் டீல ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் இருக்கலாம். ஸோ D16 அந்த 16 பேராகவும் இருக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த போஸ்டரில் ஒரு பக்கம் சிட்டி, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரீட், அந்த மாதிரி விஷயங்கள் தெரியுது. இன்னொரு பக்கம் ஒரு ஹில் ஸ்டேஷன், கிராஸ்லேண்ட், அதெல்லாம் தெரியுது. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுனால ஒரு ஆளோட லைஃப் மாறி இருக்கலாம், இல்லை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு தப்பு அநியாயம் நடந்திருக்கலாம். அதை பண்ணவங்களா இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேரை எதிர்பார்க்குறோம். அவங்க ஒரு கார் வச்சிருக்கலாம், அது ரெட் கலர் காராக இருக்கலாம். அதுக்கப்புறம் கார் சேஸ், அதனால பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் திரும்ப ரிவெஞ்ச் எடுக்கலாம், இல்லை அந்த மாதிரியான ஆட்களை தேடி வேட்டையாடலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் மொத்தத்தில் படம் ஒரு த்ரில்லர் கிரைம் படம் அப்படின்னு தான் ஓவராலாக எதிர்பார்க்க தோணுது. அதே மாதிரி படத்தில் பாட்டு இல்லை, எந்த விதமான இந்த லேக் சீன்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படம் ஒரு ட்ரூத் வெர்சஸ் கில்ட் அப்படின்னு ஒரு கேப்ஷனில் பார்த்தோம். அது ஒரே ஆளுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரூத் அண்ட் கில்ட்டாக இருக்கலாம், இல்லை 2 ஆளாக இருக்கலாம், இல்லை 2க்கும் மேற்பட்ட கேரக்டர்ஸாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் ஒரு நாள் ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே நடக்கக்கூடிய படமாக இருக்கணும் அப்படின்றது ஒரு பெரும்பாலான எதிர்பார்ப்பு. அதனால் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படம் வந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு படம் இந்த வருஷத்துக்கான சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்துக்கான வரவேற்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப பெரிய காம்படிஷன்ஸ் இல்லாத டைமில் வருது. இது எல்லாமே அந்த படத்துக்கு ரொம்ப நல்ல சிம்டம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம மக்கள் அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. படம் பார்க்கறதுக்கு நாங்களே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கான ரிவ்யூவோட உங்களை மீட் பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுனாலும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், டாடா பை ஃப்ரம் டக்கர் பாய்.